Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF notes is now available for General English Semester 1 and Semester 3. இது complete study materials உங்களுக்கு கிடைக்கும். Unit 1லேருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்குமான essays, paragraphs, short answers, MCQs இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யூனிட் 4 அண்ட் 5ல வரக்கூடிய கிராமர் அண்ட் காம்போசிஷனுக்கு தேவையான டெஃபினிஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைசஸும் கொடுத்துருக்குறேன். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு டெக்ஸ்ட் மீ எய்தர் இன் வாட்ஸ்அப் ஆர் டெலகிராம். வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ 7200893046 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற போயம் 9 கோல்டு மெடல்ஸ். இது எழுதியிருக்கிறவர் டேவிட் ராத். இது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ல ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபி. இது யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் போயமா அமைஞ்சிருக்கு. ரைட், போயமோட இன்ட்ரடக்ஷனோட நம்ம கிளாஸ்க்கு போகலாம். பட் பிஃபோர் தட் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. David Roth is an American singer-songwriter known for his folk music. So, David Rothங்கிறது ஒரு அமெரிக்கன் சிங்கர், அப்புறம் அவர் சாங் ரைட்டர் கூட, போயட் கூட. பெரிய போயட்னு சொல்றதுக்குள்ள, பட் ஃபோக் மியூசிக் நிறைய நாடோடி பாடல்கள் மாதிரிலாம் நிறைய எழுதியிருக்காரு, நாட்டுப்புற பாடல்கள்லாம். ஹிஸ் ஒர்க் ஆஃபன் ஃபீச்சர்ஸ் தீம்ஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், பீஸ் அண்ட் கம்பேஷன். அவரோட ஒர்க்ல அதிகமாக நம்ம பார்க்கறது சோஷியல் ஜஸ்டிஸ் தீம் நிறைய இருக்கும். சமூகத்தில் நீதியை நிலைநாட்டணும், அமைதி நிலவணும், மற்றவங்களோட பிரச்சனைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும், குரல் கொடுக்கணும், இதெல்லாம் பத்தி பேசியிருக்கோம். ஓகே, நான் இந்த எபிசோட்ல உங்களுக்கு இதையும் சொல்லிடுறேன். ஒரு சின்ன போயம் இன்ட்ரடக்ஷன் இருக்கும், அப்புறம் டெக்ஸ்ட் ரீட் பண்ணி அதுக்கான மீனிங் சொல்லிட போறேன். ஃபைனலி ஒரு சம்மரியும் இருக்கும். ஓகே, ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. The poem 9 gold medals written by David Roth tells us about the spirit of sportsmanship and compassion. ஸோ இந்த poem என்ன சொல்லி தருது அப்படின்னு சொன்னா, இந்த போயம் மூலமா டேவிட் ராத் நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பத்தியும் கம்பேஷன் பத்தியும் பேசுறாரு. ஸ்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நம்மளுக்குள்ள வேணும். தோல்வி இருந்தாலும் வெற்றி தோல்வி போராடணும், பட் தோத்துட்டா நம்ம அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, வேதனையில விழுந்துடக்கூடாது. ஒரு இதா எடுத்து அதை ஸ்பிரிட்டடா எடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம், அந்த ஜெயிச்சவங்களுக்கு வாழ்த்தி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ரொம்ப துவண்டக்கூடாது, அதே சமயம் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஒரு விளையாட்டா பார்க்கணுங்கிறது. அண்ட் கம்பேஷன், மற்றவங்களோட நிலைமையிலேருந்து அவங்களோட பிரச்சனைகளையும் அணுகணும் அப்படிங்கிறது தான் கம்பேஷன். 9 கோல்டு மெடல்ஸ் என்கரேஜ் ஹியூமன் கம்பேஷன் அண்ட் கோஆபரேஷன். இந்த போயம் என்கரேஜ் பண்ணுது. எதை என்கரேஜ் பண்ணுது அப்படின்னா, ஹியூமன் கம்பேஷனையும் கோஆபரேஷனையும். மனிதர்களுக்குள்ள என்ன வேணும், ஒரு கம்பேஷன் வேணும். மற்றவங்களோட பிரச்சனைகளை தன்னோட பிரச்சனையா பாவிச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு போயமா தான் இது அமைஞ்சிருக்கு. இட் டிராஸ் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் அ ஸ்பெஷல் ஒலிம்பிக் ஈவென்ட். ஸ்பெஷல் ஒலிம்பியாட் யாருக்காக நடத்தப்பட்டுன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு, பிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்காக நடத்தப்படுற ஒரு கேம்ஸ் தான், ஒரு காம்படிஷன் தான் ஸ்பெஷல் ஒலிம்பியாட். அது எவ்ரி 2 years ஒன்ஸ் நடக்கும். அதுக்கு அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷனா போயிட் எடுத்துக்கிறார். ஸ்போர்ட்ஸ் ஆர் நாட் ஒன்லி அபவுட் வின்னிங் மெடல். ஸோ இந்த போயம் மூலமா அவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, விளையாட்டுங்கிறது மெடல் வின் பண்றதுக்கான மட்டும் அர்த்தம் கிடையாது. they are also about learning the values of cooperation, sharing, competing and complementing. ஸோ ஸ்போர்ட்ஸ் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். கோஆப்ரேஷன், ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சு எப்படி வேலை செய்யணுன்றதை கத்துக்கிறோம். ஷேரிங் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். கம்பீட்டிங், போட்டி போடுறதை பத்தியும் கத்துக்கிறோம். காம்ப்ளிமெண்டிங், மற்றவங்க ஜெயிச்சவங்களுக்கு வாழ்த்து சொல்றதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கற்றுக் கொடுக்கும். In this poem 9 gold medals, the poet David Roth has presented the idea of empathy and how human values are as important as the spirit of competition. ஸோ இந்த போயம்ல போயட் என்ன பண்றாரு அப்படின்னா, எம்பத்தின்ற ஐடியாவை
நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்றாரு. எம்பத்தினா என்னன்னா, சிம்பத்தினா உங்களுக்கு தெரியும், இறக்கப்படுறது. எம்பத்தினா மத்தவங்களோட பிரச்சனைகள், வேற ஒருத்தவங்களோட பிரச்சனைகள் பிரச்சனைகளை தன்னோட பிரச்சனையா பாவிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது எம்பத்தின்னு சொல்லலாம். அண்ட் ஹவு ஹியூமன் வேல்யூஸ் ஆர் as important as the spirit of competition. அப்புறம் என்ன சொல்றாரு, ஹியூமன் வேல்யூஸும் ரொம்ப முக்கியங்க. அதாவது மனித நேயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு காம்படிஷன் முக்கியமோ, போட்டி முக்கியமோ, அதே அளவுக்கு இதுவும் முக்கியம்னு சொல்றாரு. ஓகே, ஸோ 9 கோல்டு மெடல்ஸ். அடுத்ததா வந்து இந்த நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து நம்ம இந்த போயம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒலிம்பியாடோட இன்ஸ்பிரேஷன் சொன்னோம். அது எங்க நடந்தது, எப்போ நடந்ததுன்ற டீட்டெயில்ஸும் அடுத்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்கேன். ஓகே, 9 கோல்டு மெடல்ஸ் பை டேவிட் ராத் இஸ் பேஸ்ட் ஆன் அ ஸ்டோரி அபவுட் 1976 ரேஸ் ஹெல்ட் பை த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ். ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வந்து 1976ல ஒன்று நடந்ததாம். அதை வந்து இவர் நம்ம ஆத்தர் வந்து பார்த்துருக்காரு. ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் காம்படிட்டர்ஸ் வித் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ். அப்போ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்க்கான மீனிங் தான் இது. ஓகே, டிசபிலிட்டிஸோட இருக்கிறவங்கள தான் வந்து என்ன சொல்றாங்க, அவங்களுக்கான ஒலிம்பிக்ஸ் தான் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ன்னு சொல்றாங்க. பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கானது. வெல் கம்பீட்டிங் இந்த இது நம்ம இது ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லை. While competing in the 100-meter dash, a young runner accidentally stumbles and falls on the ground. அந்த போட்டியின் போது என்ன நடந்ததுன்னா, ஒரு யங் ரன்னர், ஒரு சின்ன வயசு ஒருத்தர் ஓடிட்டு இருந்தவர் வந்து தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. Rather than continuing the race without him, however, all of the other athletes run around and lift the fallen runner to his feet. அப்போ கூட போட்டி போட்டவங்க எல்லாம் அப்படி சரி ஒருத்தன் தான் நமக்கு போட்டிக்கே இல்லையேன்னு ஓடாம என்ன பண்ணாங்க, அப்படி அவங்களும் நின்றுட்டு they turned around and lift the fallen runner to his feet. ஓடி வந்து கீழே, ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிசிக்கலி சேலஞ்ச். இப்போ பிசிக்கலி சேலஞ்சப்போ அவங்க கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ஹெல்ப்போட தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டையோ ஏதோ பிடிச்சிட்டோ எப்படியோ இல்லை வேற ஒரு காலோடையோ இந்த காலோடையோ ஓடிட்டு இருப்பாங்க, ஆர்டிஃபிஷியல் லெக்கோடையும் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ உழுகிறப்போ அவங்க திரும்ப எந்திரிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா. ஸோ அவங்களை ஹெல்ப் பண்ண மற்றவங்க எல்லாம் அங்கே போயிடுறாங்க. தென் they walk across the finish line arm in a powerful display of kindness and empathy that the speaker declares epitomizes the true spirit of the games. அடுத்ததா அவனை எழுப்பி விட்டு, அந்த யங் ரன்னரை எழுப்பி விட்டு கடைசியா என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவன் கையை பிடிச்சு நடந்தே அந்த கை கோர்த்துட்டு அப்படியே நடந்து போறாங்க. எங்க வரைக்கும் போறாங்க, அந்த வின்னிங் அந்த இது இருக்கு இல்லையா, லைன் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அவங்க நடந்தே போறாங்க. ஸோ இது வந்து பயங்கர ஸ்பிரிட்டடா இருந்தது. அங்க இருந்தவங்க எல்லாம் பயங்கர சேரப் ஆயிட்டாங்க. ஸோ எப்படி ஒரு காம்படிஷன்னா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், சரி நம்மளுக்கு வந்து ஒரு காம்படிஷன் வந்து கம்மி ஆகுதுன்னு நினைக்காம அங்க வந்து ஒரு எம்பத்தட்டிக்கலா அவங்க பிஹேவ் பண்ணது இருக்கு இல்லையா, அது அங்க இருந்த எல்லாத்தையும் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு. அப்ப அங்க 9 பேருக்குமே அன்னைக்கு என்ன பண்ணாங்க, 9 கோல்டு மெடல்ஸ் வாஸ் இஷ்யூ டு, ஒவ்வொருத்தருக்கும் கோல்டு மெடலே கொடுத்தாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு இந்த போயம் எழுதியிருக்காரு நம்ம ஆத்தர். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், இது உங்களுக்கு எஸ்ஸே எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் டு ஹேவ் அன் ஐடியா. இது என்ன அபவுட் த போயம் தான் நான் சொன்னேன். இப்பதான் நம்ம போயம்குள்ள போறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. நான் போயம் நான் ரீட் பண்ணி மீனிங் சொல்றப்போ ஈஸியா இருக்கும். Text of 9 gold medals. Text கொடுத்து மீனிங் கொடுத்துறேன். Text lines of the poem. Okay, the athletes had come from all over the country to run for the gold, for the silver and bronze. Many weeks and months of training, all coming down to these games. அப்போ அவர் என்ன சொல்றாரு, they have come from all over the country. எல்லா கண்ட்ரில இருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க athletes. Okay, to run for the gold, for the silver and the bronze. எதுக்காக அவங்க வந்திருக்காங்க, to run, to participate in some kind of event. எதுக்காக, கோல்டு சில்வர் பிரான்ஸ் மெடலுக்காக. many weeks and months of training. So அவங்க வந்து they have taken many weeks months of training, all coming down to these games. So எல்லாரும் இந்த கேம்ஸ்க்காக தான் போட்டி போடணும்னு வந்திருக்காங்க. The spectators gathered around the old field to cheer on all the young women and men. The final event of the day was approaching. Excitement grew high to begin. So அது வந்து final day of the special Olympiad. Okay, spectators எல்லாம் they have gathered around the old field. எல்லாமே அந்த ஃபீல்டுல கேதர் ஆயிட்டாங்க, எல்லாரும் சேர் பண்ணிட்டு இருக்காங்க. டு சேர் ஆன் ஆல் த யங் விமன் அண்ட் மென். த ஃபைனல் ஈவெண்ட் ஆஃப் த டே, அந்த டேயோட ஃபைனல் ஈவெண்ட் அது. இட் வாஸ் அப்ரோச்சிங். எக்ஸைட்மெண்ட் க்ரூ ஹை டு பிகின். ஸோ ரொம்ப எல்லாரும் எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்காங்க அந்த ஈவெண்ட்டுக்காக.
The blocks were all lined up for those who would use them. ஸோ அந்த பிளாக்ஸ்னா அவங்க ஹெல்ப்புக்கு யூஸ் பண்றது ஏதாவது கட்ட மாதிரி இருக்குது, அதுவும் அங்க பயன்படுத்தப்படுறவங்களுக்கு தேவையானது அங்க அடுக்கப்பட்டிருந்தது. The 100-yard dash and the race to be run. ஸோ அது வந்து 100-yard ஓடுற ஒரு ரன்னிங் ரேஸ். These were nine resolved athletes in back of the starting line. ஸோ யார் அங்க அப்போ பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னா 9 athletes. ஓகே, it was resolved for 9 athletes, 9 members அங்க athletes இருக்கிறாங்க. ஸ்டார்டிங் லைனுக்கு பின்னாடி அவங்க நிக்கிறாங்க. poised for the sound of the gun. கூலா நிக்கிறாங்க, கம்போஸ்டா நிக்கிறாங்க. poised means cool and composed the poised. Okay, so they are standing very coolly to hear the sound of the gun. gun சத்தம் கேட்டோன்னா they would start flying. Okay, அவங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. So அதுக்காக they are waiting there. The signal was given, the pistol exploded, and so did the runners all charging ahead. The signal was given. Signal வந்துருச்சு, pistol exploded. Pistol என்ன? gun. The pistol exploded, and so did the runners all charging ahead. So runners எல்லாம் என்ன பண்றாங்க? அப்படியே வேகமா ஓடுறாங்க. They were charging ahead. வேகமா ஓடுறாங்க. But the smallest among them, he stumbled and staggered and fell to the asphalt instead. The smallest among them. ஆனா இருக்கிறதுலே யங்கஸ்டான ஒரு ரன்னர், அவன் என்ன பண்ணா? ஸ்டம்பிள் ஆனா, அப்படியே தடுமாறி ஸ்டாகர் ஆகி and fell to the asphalt instead. அந்த தரையில விழுந்துட்டான். ஆஸ்பல்ட்ன்றது அங்க இருக்க தரை, அது மேல விழுந்துட்டான். He gave out a cry in frustration and anguish. His dreams and his efforts all dashed in the dirt. But as sure as I am standing here telling this story, the same goes for what next occurred. அவன் வந்து கீழே விழுந்தவன் அப்படியே கத்துறான். ஃப்ரஸ்ட்ரேஷன், அப்படியே வருத்தம், கோபம் எல்லாமே அவனுக்கு சேர்ந்துருச்சு. அழுக, இவ்வளோ போராடி இப்படி வந்து கீழே விழுந்து கிடக்குறமேன்னு சொல்லிட்டு. His dreams and his efforts all dashed in the dirt. அவனோட கனவு, அவனோட முயற்சி எல்லாமே இங்க இப்போ டர்ட்குள்ள போயிடுச்சு, மண்ணுக்குள்ள போயிடுச்சு. But as sure as I am standing here telling the story, the same goes for what next occurred. நான் பாருங்க இப்ப நின்று உங்களுக்கு இந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன், அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்தது இங்க. ரொம்ப அதிசயமா ஆச்சரியமா ஒண்ணு நடந்ததுன்னு சொல்றாரு. The 8 other runners pulled up on their heels. அப்ப மத்தவங்க 8 பேர், மொத்தம் 9 மெம்பர்ஸ்ல ஒருத்தர் விழுந்துட்டாரா, மத்த 8 members who were running forward. இவன் விழுந்தவன் சத்தம் கேட்டு they all stopped. ஓகே, அவங்க எல்லாம் அவங்க ஹீல்ஸை புல் அப் பண்ணிக்கிட்டாங்க. they stopped their heels. The ones who had trained for so long to compete, one by one they all turned around and went back to help him and brought the young boy to his feet. Okay, the ones who had trained for so long to compete. இவங்க இந்த 8 members யாரு? The ones who had trained, இத்தனை நாளா ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க. to compete, போட்டி போட காத்திருந்தாங்க. one by one they all turned around. ஆனா அவங்க கம்பீட் பண்ணணும்னு நினைச்சு வந்தவங்க ஒவ்வொருத்தரா நின்று அவனை பார்த்து திரும்புறாங்க. and went back to help him, அவனுக்கு உதவி செய்ய போறாங்க. and brought the young boy to his feet, அவன் அப்படியே தூக்கி நிப்பாட்டுறாங்க. okay, then all the 9 runners joined hands and continued the 100-yard dash, now reduced to a walk. அப்புறம் அவனை கையை பிடிச்சுக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, the 9 runners எல்லாம் ரன்னர்ஸ் தான், ஆனா they joined hands, இப்ப கைகளை எல்லாம் கோத்துக்கிட்டாங்க. and continued the 100-yard dash, now reduced to a walk. அந்த 100-meter dash அவங்க நடைப்பயணமா ஆரம்பிச்சிட்டாங்க, ஓடல. இப்போ அவனை பிடிச்சிட்டு எல்லாம் நடக்கிறாங்க. and a banner above that said Special Olympics. இப்பதான் ஆக்சுவலா போயிட்டு என்ன பண்றாரு, அந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கறத ரீடர்ஸ்க்கு சொல்றாரு. நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டோம், பட் இவ்வளவு நேரம் சொல்லல, அவர் இப்பதான் சொல்றாரு. அந்த பேனர் மேல ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்னு அதை பத்தி கதையை சொல்லுச்சு. could not have been more on the mark. ஸோ அந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ன்றத அப்பதான் அவர் சொல்றாரு. that's how the race ended. இப்படிதான் அந்த ரேஸ் வந்து முடிஞ்சது. with 9 gold medals they came to the finish line holding hands still. அப்போ 9 பேரும் 9 மெடல் வாங்கினாங்க. அந்த எதுக்கு வந்து அப்படின்னு சொன்னா, அந்த பினிஷிங் லைனுக்கு வந்து கைகளை கோத்த மாதிரியே வந்து நடந்தே வந்து 9 மெம்பர்ஸும் மெடல்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. and a standing ovation and 9 beaming faces said more than these words ever will. ஓகே, அங்க ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன், அங்க இருந்த மக்கள் எல்லாம் பயங்கர உணர்ச்சி வசப்பட்டாங்க. பயங்கரமான ஒரு கைத்தட்டல், ரொம்ப நேரம் கைத்தட்டிட்டு இருந்தாங்க. 9 beaming faces, அந்த ஜெயிச்ச சந்தோஷம், அந்த 9 பேரும் ஜெயிச்சிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷம்
பட்டிருக்க மாட்டாங்க. அதுல ஒருத்தர் ஜெயிச்சிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. 9 பேரும் ஜெயிச்சதுல அவங்களுக்கு அப்படி ஒரு இந்த ஃபேஸஸ் வேர் பீமிங், அப்படியே மகிழ்ச்சி கொப்பளிக்குது அவங்க முகத்துல. இட்ஸ் லைக் மோர் தேன் தீஸ் வேர்ட்ஸ் எவர் வில். அப்ப அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளை விட அவர்கள் முகங்கள் நிறைய பேசியது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த உதவி செஞ்சு அவனையும் கூப்பிட்டு வந்து அந்த பரிசு வாங்குறதுல அவங்களோட சந்தோஷத்தை அவங்க முகம் அவ்வளோ நல்லா வெளிப்படுத்துச்சான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த போயம் 9 கோல்டு மெடல்ஸ். இப்போ இதுக்கான ஒரு சம்மரியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இது சம்மரியா நீங்க அப்படியே எழுதிக்கலாம். The poem is set against the backdrop of a special Olympics event. ஓகே, ஸோ அந்த போயமோட பேக்ட்ராப் என்னது? ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் ஈவெண்ட் தான். ஓகே, அதாவது ஃபார் சேலஞ்சு டிசேபிள்டு பீப்புளுக்கானது. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் ஈவெண்ட் இஸ் ஹெல்ட் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 years ஃபார் த பிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புள். அதை அடுத்த சென்டென்ஸ்ல சொல்லிட்டேன் பாருங்க. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் ஈவெண்ட் இஸ் ஹெல்ட் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 years for the physically challenged people. These games are a testament to the incredible spirit and determination of the participants who often overcome significant odds to compete. அதாவது இந்த கேம்ஸ் எதுக்காக விற்கிறாங்கன்னா, இட் இஸ் a testament. இது வந்து ஒரு விட்னஸ் மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி சேலஞ்சு பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் வந்து ஒன்னுத்துக்கும் ஆகாதவங்க அப்படின்னு இந்த சொசைட்டி நினைச்சிடக்கூடாது இல்லையா? அவங்களோட ஸ்பிரிட்டா, அவங்க டிட்டர்மினேஷனை வெளியே கொண்டு அதுக்காகனா ஒரு கேமா இதை நம்ம பார்க்கிறோம். இந்த போயம் பிகின்ஸ் வித் 9 athletes getting ready to race. ஸோ நம்ம போயம் எப்படி ஆரம்பிக்குது? 9 athletes பார்க்குறோம். அவங்க வந்து ரேஸுக்கு ரெடி ஆகுறாங்க. ஈச் ஒன் இஸ் எக்ஸைட்டட் டு வின் அ கோல்டு மெடல். ஒவ்வொருத்தரும் மெடல் வாங்குற ஆசையோட அங்க நின்றுட்டு இருக்காங்க. A sudden fall. அடுத்தது the race begins and the athletes dash forward with enthusiasm and hope to win the medal. இப்போ ரேஸ் வந்து ஆரம்பிச்சிருது. அத்லெட்ஸ் என்ன பண்றாங்க? தி டேஷ் ஃபார்வர்ட், வேகமா ஓடுறாங்க. வித் எந்தூசியாசம், ரொம்ப ஹாப்பியா எந்தூசியாசமோட ஓடுறாங்க. அண்ட் ஹோப் டு வின் த மெடல், எல்லாரும் மெடலை வின் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல ஓடுறாங்க. However, the story takes an unexpected turn when one of the runners stumbles and falls to the ground. ஆனா இந்த கதை வந்து அப்படியே திடீர்னு மாறிடுது. எப்போ அப்படின்னா, when one of the runners stumbles and falls to the ground, ஒரு ரன்னர் கீழே விழுந்துட்டான். This moment is a critical point in the poem. Okay, so இந்த moment வந்து இந்த poem ஒரு முக்கியமான தருணமா பார்க்கப்படுது. அவன் கீழே விழுந்த நேரம். The other 8 athletes see their fallen friend and do something unbelievable. அவனை பார்த்து அவன் கீழே விழுந்த சத்தம் கேட்டோன்னா அந்த அதர் athletes என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, யாருமே நம்ப முடியாத அன்பிலீவபிளா ஒரு விஷயம் செய்யறாங்க. Instead of running ahead, they all stop, turn around and go back to help him. அப்போ அவங்க மேலும் ஓடுறதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க? நிக்கிறாங்க, டர்ன் பண்றாங்க and go back to help him. They lift him up and together arm in arm they walk towards the finish line. அவங்க அவனை தூக்குறாங்க, arm in arm தூக்கிறாங்க. ஓகே, அதாவது கைகளை அவனை தூக்கிட்டு arm in arm நடந்து they walk towards the finish line. எல்லாரும் கைகளை கோத்துட்டு நடந்தே அந்த finishing lineக்கு வராங்க. The act of compassion. Instead of continuing the race, the remaining 8 athletes make a collective decision to stop and help their fallen companion. அப்போ இதுதான் act of compassion பார்க்கப்படுது. ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளான ஒருத்தர் மேல வெறும் சிம்பத்தி பத்தாது இல்லையா? ஸோ எம்பத்தட்டிக்கலா பிஹேவ் பண்றாங்க. அவரோட பிரச்சனை தங்கள் பிரச்சனையா நினைச்சு எல்லாம் பக்கத்துல வர்றாங்க. அது மட்டும் கொடுக்கல, அவரு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. கம்பேஷனேட்டா இருக்காங்க. அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்து அவரை தூக்கி விட்டு அவரையும் சேர்த்து அவங்க கூட நடத்தி கூப்பிட்டு போறாங்க. இதுதான் அந்த கம்பேஷன், ஆக்ட் ஆஃப் கம்பேஷனா பார்க்கப்படுது. திஸ் ஆக்ட் ஆஃப் டர்னிங் பேக் இஸ் லாடன் வித் சிம்பாலிசம். இப்ப திரும்பி அவங்க வர்றாங்க இல்லையா, முன்னாடி போனவங்க திரும்பி வர்றது வந்து ஒரு சிம்பலா, ஒரு சிம்பாலிசமா அதை நம்ம பார்க்கிறோம். இட் ரெப்ரசன்ட்ஸ் அ கான்ஷியஸ் சாய்ஸ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஃபெல்லோ ஹியூமன் than பர்சனல் கெயின். இது எதை வந்து பறைசாற்றுது, எதை வந்து சொல்லுது அப்படின்னா, ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஃபெல்லோ ஹியூமன் than பர்சனல் கெயின். ஒருத்தரோட பர்சனல் கெயின்,
தனிப்பட்ட வளர்ச்சி, தனிப்பட்ட முக்கியத்துவம், தனிப்பட்ட அந்த கெயினுக்கு பதிலா ஃபெல்லோ ஹியூமனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதை வலியுறுத்துது இந்த போயம். The spectators cheer louder than ever, not for individual winners, but for the incredible act of unity and compassion. ஸோ தனித்தனியா வின் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ கைத்தட்டி இருப்பாங்களான்னு தெரியாது. பட் அவங்களோட அந்த அந்த செயல்னால அந்த ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா சேரப் ஆகி ரொம்ப சந்தோஷப்பட்டு பயங்கரமா அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்க. நாட் ஃபார் இண்டிவிஜுவல் வின்னர்ஸ், தனிப்பட்ட வின்னிங்காக இல்லை, பட் ஃபார் த இன்கிரெடிபிள் ஆக்ட் ஆஃப் யூனிட்டி அண்ட் கம்பேஷன். அவங்க அந்த 9 பேரும் எவ்வளோ யுனைட்டடா இருந்து கம்பேஷனேட்டா அந்த கம்பேனியனுக்கு இருந்தாங்க இல்லையா, அதுக்காக அவங்க அவ்வளோ அந்த போட்டியை ரசிச்சிருக்காங்க. கன்க்ளூஷன். Okay, David Roth's poem 9 Gold Medals is a beautiful reminder of what really matters in life. So இந்த போயம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு ரிமைண்டர், வாழ்க்கையில எது முக்கியம்ன்றது சொல்லுது. It tells us that helping each other and standing together is more important than personal glory. ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட glory, வளர்ச்சி, அது எல்லாத்த விட எது முக்கியம்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், ஒன்னு சேர்ந்து யுனைட்டடா நிக்கணுங்கிறதா முக்கியம்னு இந்த போயம் வந்து சொல்லுது. In a world often focused on competition, this poem celebrates the power of compassion and shared success. Okay, இந்த உலகம் வந்து காம்படிஷன், போட்டி, இத பத்தி பேசிட்டு இருக்க இந்த உலகத்துல இந்த போயம் எதை செலிப்ரேட் பண்ணுதுன்னா the power of compassion. ஓகே, மற்றவர்களோட பிரச்சனைகளுக்காக உதவி செய்யற அந்த குணத்தை செலிப்ரேட் பண்ணுது. ஷேர்டு சக்சஸ், அதாவது சக்சஸ் வந்து ஷேர் பண்ணி எல்லாரும் என்ஜாய் பண்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குது இந்த போயம், அதாவது 9 gold medal. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.